கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில கூட ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவருடைய காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்துல நம்ம எபேசு சபையினுடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். அதுல குறிப்பாக 7 சபைகளில் 7 விதமான ஆத்துமாக்களை குறித்து நம்ம தியானித்தோம். 7 விதமான மக்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அந்த 7 விதமான மக்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த 7 சபையை அவர்கள் எப்படி ஒத்து போகிறார்கள் என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்பொழுது இந்த நாளில 2வது சபை சிமிர்னா சபை. இந்த சிமிர்னா சபையை குறித்து நாம தியானிக்க தேவன் நம்மை அன்போடு அழைக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு காரியம். இந்த சிமிர்னா அப்படின்னு சொன்னாவே அது ஒரு அபிஷேக எண்ணெய் என்று அர்த்தம். சிமிர்னா என்பது ஒரு அபிஷேக எண்ணெய் குறிக்கிற காரியம். அதே நேரத்துல உபத்திரவ காலத்துக்கு உட்பட்ட ஒரு காலம் என்பதை அது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளில கூட பாத்தீங்கன்னா நான் வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. நம்ம முதல் வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான 2வது வசனத்தையும் நம்ம பார்க்கலாம், 9வது வசனத்தையும். இதுல பார்க்கும் பொழுது இந்த சிமிர்னாவை குறித்து நம்ம ஒரு அவுட்லைன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இது எந்த காலம்னா கிபி 110 இருந்து 313 வருஷம் வரைக்கும் இந்த காலகட்டம் இருந்தது. இந்த சிமிர்னாவை குறித்து பார்க்கும் பொழுது இது ஒரு உபத்திரவ காலம் என்பதும், இது பாடுகள் நிறைந்த ஒரு காலமாக இருந்ததும் நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு பழுதும் இல்லை என்று சிமிர்னாவை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதை பார்க்கிறோம். இதுல ஜெயிக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கலாம். இப்ப இந்த சிமிர்னாவை குறித்து பார்க்கும்பொழுது முதல்ல இந்த சபை இது எப்படி என்று பார்க்கும். முதல்ல இது ஒரு பழங்காலத்து ஒரு பட்டணம், சின்ன ஆசியா பகுதியில இருந்த ஒரு துறைமுக பட்டணம். எபேசு பட்டணத்துல இருந்து 40 மைல் தூரத்துல இந்த பட்டணம் இருந்துச்சு. கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிமிர்னா ஒரு கிரேக்கர்கள் குடியேற்ற பட்டணமா அமைந்திருந்தது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு லைடியன்ஸ் என்ற ஒரு ஜாதியினர் இந்த பட்டணத்துக்கு விரோதமா சிமிர்னா முழுசா அழிச்சிட்டாங்க. ஃபுல்லா அழிஞ்சு போன அந்த பட்டணத்தை லைசிமஸ் என்ற ஒருவர், அதாவது லைசிமஸ் என்ற ஒரு ராஜா, அவர் என்ன செய்யறாரு, இது ரொம்ப அழகான பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அது ஒரு நல்ல பெரிய பெரிய வீதிகள் நிறைந்த பட்டணம் அப்படின்றத பார்த்துட்டு என்ன செய்யறாரு, மறுபடியும் ரெனோவேட் பண்றார், புதுப்பிக்கிறார், அந்த பட்டணத்தை புதுப்பிக்கிறார். சிமிர்னா பட்டணம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அதனால இந்த சிமிர்னா பாத்தீங்கன்னா ஏசியன் கடல் ஓரத்துல அமைந்திருக்கிற ஒரு பட்டணம், ஒரு துறைமுக பட்டணம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இது ஒரு வியாபார ஸ்தலமா இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா அங்க கண்டெடுக்கப்பட்ட சில நாணயங்கள் பாத்தீங்கன்னா அதுல கப்பல் படம் எல்லாம் போட்டிருக்கும். அந்த நாணயத்துல சில நேரங்கள்ல நம்ம தேசத்துல கூட பாத்தீங்கன்னா சில நாணயங்கள்ல தலைவர்கள் படம் போட்டிருப்பாங்க, சில நினைவு கூறுதலாக சில கட்டிடங்கள் படம் போடுவாங்க. அதே போல இந்த சிமிர்னாவில் கண்டெடுத்த நாணயத்துல கப்பல் படம் போட்டிருந்தாங்க. அப்படி என்றால் அந்த இடத்துல கப்பல் வியாபாரம் நல்லா ஓடி இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கு சிமிர்னாக்கு பல பேர்கள் உண்டு. எபேசுக்கு நம்ம பார்த்தா ஆசியா ஜோதி என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா எல்லா வியாபார ஸ்தலங்களும் இருந்த ஒரு பட்டணம் எபேஸ் பட்டணம். அதே போல சிமிர்னாவும் இது ஆசியாவுக்கு ஒரு ஆபரணமா இருக்கிற ஒரு பட்டணம். அது ஒரு அழகு பட்டணம், அழகான ஒரு பட்டணம். ஆசியாவினுடைய கிரீடம் என்று சொல்லலாம். அரசியினுடைய நகரம், ஒரு குயின், அந்த அரசி இருக்கக்கூடிய ஒரு நகரமாய் அந்த நகரம் இருக்கிறது சிமிர்னா. இது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படி சொன்னா, ஒரு சின்ன குன்று மேல, ஒரு குன்று மேல இந்த பட்டணம் அமைந்திருக்கிறது. அது ஒரு மலை பகுதி. அந்த மலை பகுதிக்கு மேல இந்த பட்டணங்கள் அமைந்திருக்கிறதுனால இந்த பட்டணத்தை என்ன சொல்லுவாங்க, அது மேல ஒரு கிரீடம் போல இந்த பட்டணம் இருக்குது, ஒரு அரசிக்கு மகுடம் வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிமிர்னா பட்டணத்தை அழகா அரிஸ்டாட்டில் அந்த நாட்கள்ல இருந்த ஒரு மிகப்பெரிய தத்துவ மேதை, பிலாசபர். இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்பெல்லாம் எங்கேயோ ஒரு சிலர் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அரிஸ்டாட்டில் என்பவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு எழுத்தாளர், ரைட்டர். அவர் சொல்றாரு சிமிர்னாவை குறிச்சு,
அது தன் அழகிய பாதத்தை கடலில் வைத்து கம்பீரமாய் நிற்கும் அழகு சிலை. அப்போ அந்த சிமிர்னா பட்டணம் அவ்வளவு ஒரு அழகான பட்டணம். கடல்ல அது பாதத்தை வச்சிருக்குதா, அது உயர்ந்து நிக்கிற ஒரு அழகான சிலையாட்டம் இருக்கு. அது இப்போ மேல ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இந்த பட்டணம் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வர்ணிக்கிறத பாக்குறோம். இந்த சிமிர்னாவுல என்னென்ன சமயங்கள் இருந்தது, என்னென்ன கடவுள் வழிபாடுகள் இருந்ததுன்னா, ஜியஸ் என்ற ஒரு அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள். சிபிலி என்ற ஒரு கடவுளையும் அவர்கள் வழிபட்டார்கள். இது 2 ஆலயங்கள், 2 கோயில்கள் அங்க இருந்தது. அந்த 2 கோயில்கள், ஜிஎஸ் கோயில் ஒண்ணு, சிபிலி என்ற ஒரு கோயில். இந்த 2 கோயிலுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு வழியில கோல்டன் பாலம் ஒன்று, பாதை. அது சொன்னா அடுக்கடுக்கா அந்த தங்க நிறத்துல செய்யப்பட்ட ஒரு பாதை இருந்தது. இங்க நிறைய பேர் திருவிழாவுக்கு கூடுவாங்க, இந்த கோயிலுக்கு வருவாங்க. இந்த 2த்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாதை ஒரு தங்கத்தால ஆன பாதை மாதிரி அங்க போட்டு இருக்கிறத பாக்குறோம். கிறிஸ்துக்கு முன்னாடி, அதாவது கிமு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துக்கு முன்னாடி கிமு 1095 வருஷத்துல ரோமர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரோமா அப்படின்ட்டு ஒரு புது தெய்வத்தை உருவாக்கி புது ஆலயத்தை அங்க உருவாக்குறாங்க. ஏற்கனவே 2 இருந்துச்சு, ஜிஎஸ், ஜிபிலி. அதே போல இப்ப ரோமா அப்படின்ற ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்குறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா டைபிலியஸ் அப்படின்ற ஒரு புது தெய்வமும் அங்க மறுபடியும் உருவாக்குறாங்க. கிபி 26வது ஆண்டு ரோமர்கள் இந்த சிமிர்னாவை அவர்கள் கண்டுபிடிச்சு அந்த சிமிர்னாவை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரோமர்கள். இப்ப இந்த சிமிர்னாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, அவர்கள் ரொம்ப உல்லாசமா இருக்கிற ஜனங்க, ரொம்ப ஆடம்பரமா இருக்கிற ஜனங்க, நல்ல செல்வ செழிப்பை விரும்புற ஜனங்க. அவங்க விளையாட்டு அரங்கெல்லாம் கட்டி, விளையாட்டு அரங்கம்லாம் பெரிய பெரிய அரங்கங்கள்லாம் கட்டி அங்க விளையாட்டுகளை நடத்துகிற மக்கள், ரொம்ப என்ஜாய் பண்ற மக்கள், விளையாட்டு வீரர்கள்லாம் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல நாடக கொட்டகைகள்லாம் இருந்துச்சு, பெரிய பெரிய புத்தக சாலைகள் இருந்தது, நல்ல படிப்பறிவாளர்கள் இருந்தாங்க. உலக புகழ்பெற்ற ஹோமர் என்ற எழுத்தாளர், அதாவது அரிஸ்டாட்டில், ஹோமர், இதெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள். அவங்க எல்லாம் சிமிர்னா நகரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. ஹோமருடைய உருவம் பதிச்ச நாணயம் கூட அங்க இருந்தது. அதாவது யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்களோ அவர்களுடைய உருவத்தை அங்க பதிச்சு அந்த நாணயத்துல வெளியிடுற பழக்கம் சிமிர்னாக்கு இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சிமிர்னா பட்டணத்துல பாத்தீங்கன்னா யூதர்களும் வாழ்ந்திருந்தாங்க. அவர்கள் சிமிர்னாவை அழகுபடுத்துறதுக்காக 10,000 பினாரி, அந்த காலத்துல சொல்லப்பட்ட, இப்ப டாலரு, யூரோ அப்படின்ற காயின்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இந்தியா நாட்டுக்கு ரூபாயின்னு சொல்லுவாங்க. அதே போல அவர்கள் என்ன செய்யறாங்க, ரோமர்கள் 10,000 பினாரின்ட்டு ஒரு காயின், அவங்களுக்கு காசு, அதை கொடுத்து சிமிர்னாவை இன்னும் நல்ல டெவலப் பண்ணுங்க, நல்ல தொழிற்சாலைகளை கட்டுங்க சொல்லிட்டு ஒரு சரித்திர குறிப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, இந்த சிமிர்னாவுடைய சரித்திர சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம பார்த்தாதான் நம்ம என்னதுன்னா, அடுத்தது அவர்கள் சுவிசேஷத்தினுடைய அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சுவிசேஷத்துல எப்படி அவர்கள் வளர்ந்தார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்ப பாத்தீங்கன்னா சிமிர்னாவுல சுவிசேஷம் யாரால் அறிவிக்கப்பட்டது, எப்படி வந்தது அப்படிலாம் எந்த குறிப்பும் இல்லை. ஆனா என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு, அந்த பக்கத்துல எபேசு, அந்த யோவான் எபேசுல அவர் முதல் சபை ஏற்படுத்தினது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது யோவான், அதே போல அப்போஸ்தலர் பவுல், அவருடைய வழி பயணங்கள், 3 பயணங்கள் அவர் மேற்கொண்டார், சுவிசேஷ பயணங்களை. அந்த 3 பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த பகுதியில் அவர் சென்றிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் எழுதின கடிதங்கள், நிருபங்கள்லாம் அந்த பகுதியில வாசிக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். அதனால என்னன்னா, அநேகமா பவுல் மூலமாக, யோவான் மூலமாக அந்த பகுதிகளில் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அப்போஸ்தலர் படியில கூட நடபடியில கூட சிமிர்னா குறிச்சு எந்த காரியமும் சொல்லல. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் கர்த்தர் இந்த சிமிர்னாவை குறிப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா ஒரு சில சுவாபங்களுக்காக சொல்றாரு. இப்போ பாத்தீங்க சொன்னாக்கா, ஆசியால குடியிருந்த யூதர்கள், கிரேக்கர்கள் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால என்னன்னா, கண்டிப்பா அவர்கள் என்ன செய்யறாங்க,
இந்த கிரேக்கர்கள் குடியிருந்த பகுதி இந்த சிமிர்னா பகுதி. அதனால் கண்டிப்பா அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த இடத்துல இருந்து அவர்கள் வசனத்தை கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு என்பதை நம்ம அறிய முடிகிறது. அதே போல பாத்தீங்கன்னா கொலோசியர் 4:16 வசனத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற அப்போஸ்தலர்கள் எபேசுக்கு நிருபங்களை எழுதி அதை கொண்டு போகும்போது சிமிர்னாவுக்கு சென்று அங்க வாசிக்கப்பட்டது என்றும் அறிகிறோம். கொலோசியர் 4:14 பார்க்கும்போது அவங்க எபேஸ்க்கு அனுப்புறாங்க. எபேஸுக்கு போகும்போது வழியில சிமிர்னா இருக்குது. அப்படி சிமிர்னா இருக்கிறதுனால அந்த சிமிர்னா மூலம் வழியில போகும்பொழுது அந்த இடத்துலயும் அங்க வாசிக்கப்பட்டது என்று நம்ம அறிய முடிகிறது. அது மட்டும் அல்ல, சகல இடங்களிலும் சென்று சீஷர்களை திடப்படுத்தி வந்த பர்னபா, மார்க்கு, லூக்கு இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா சிமிர்னாக்கு சென்று கர்த்தருடைய செய்திகளை பகிர்ந்து அளித்திருக்க கூடும் என்று அப்போஸ்தலர் 14:23 வசனத்தின் மூலமா அறிய முடியுது. ஏன்னா அந்த வழியில தான் அந்த சிமிர்னா இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த பகுதிகளை அவர்கள் சென்றிருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னா தேவனுடைய மார்க்கத்தில் அதிகமாய் உபதேசிக்கப்பட்டு சாதுரியமானவர்களாக, வசனத்தில் வல்லவர்களாக, ஆவியில அனல் உள்ளவர்களாக இருந்த அப்போலோ அப்போ அந்த இடத்துல விசுவாசிகளுக்கு அங்கு உபதேசித்திருக்க கூடும் என்றும் சொல்லப்படுது. அப்போ அப்போஸ்தலர் 14 சொல்லப்பட்ட காரியங்கள், அதே போல அப்போலோனுடைய அந்த வழி பிரயாணத்துல அந்த இடத்துல அவர் சென்றிருக்க கூடும் என்பதை குறித்த குறிப்புகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சில நபர்களால் பவுல் காலத்து மக்கள் மூலமாக, யோவான் மூலமாக, அதே போல லூக்கு, மார்க்கு, பர்னபா இவர்கள் மூலமாக அங்க சுவிசேஷம் சென்றிருக்க வாய்ப்பு உண்டு என்று சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அங்க விக்கிரக ஆராதனை, நிறைய விக்கிரக ஆராதனை செல்வ செழிப்பா இருந்த அந்த சிமிர்னால கர்த்தர் விசுவாசிகளை அந்த விக்கிரக ஆராதனையில் மத்தியில தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அந்த சுவிசேஷம் நல்லா பரவ ஆரம்பிக்க நிறைய எதிர்ப்புகளும் வருது. அங்கிருந்த ஐஸ்வர்யவான்கள், வணிகர்கள், புறஜாதி மக்கள், ஆலய பூசாரிகள் எல்லாருமே சபையை உபத்திரத்துக்கு உட்படுத்துறாங்க. அதனால்தான் இந்த சிமிர்னா சபை உபத்திரத்தின் சபை என்று சொல்லலாம். அதாவது உபத்திரத்தின் மத்தியிலே வழி சென்ற சபை. இப்போ இந்த சிமிர்னா என்று சொல்லும்போது பாடுகள், இப்போ ஒரு அபிஷேக தைலம் என்று சொல்லும் பொழுது அந்த தைலம் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, அந்த வெள்ளை போலம், சில கந்த வர்க்கங்கள் எல்லாம் போட்டு இடித்து பிழிந்து அது உருவாக்கப்படும் போது அது ஒரு வாசனை மிகுந்ததாய் வருது. அதே போலதான் வெள்ளை போலம்ன்ற ஒரு அனுபவம், அதாவது சிமிர்னா அப்படின்னு வார்த்தைக்கு வெள்ளை போலம்னு அர்த்தம். சிமிர்னாக்கு பல அர்த்தங்களை சொல்றாங்க. அபிஷேக தைலம் ஒன்று, வெள்ளை போலம் ஒன்று, உபத்திரவத்தின் மத்தியில் வழி நடந்த சபைன்னு சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த வெள்ளை போலம் என்பதற்கு அந்த வெள்ளை போலத்தினுடைய சுவை ரொம்ப கசப்பு, ஆனா அதனுடைய வாசனை பயங்கரமா இருக்கும். அதே போலதான் இந்த வெள்ளை போலத்தினுடைய தன்மையை இந்த சிமிர்னா பெற்றிருந்தது. என்னன்னா அந்த அனுபவமானது, அவர்களுடைய வாழ்க்கை அனுபவமானது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவமானது, அது ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கசப்பான ஒரு வாழ்க்கை, உபத்திரத்தின் வாழ்க்கை. ஆனால் அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய வெளியில அவர்கள் வந்த அந்த பலன் பாத்தீங்கன்னா அது ஒரு வாசனை நிறைந்ததா இருக்குது. அவர்கள் எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாய் கர்த்தருக்கு நின்றார்களோ அந்த வைராக்கியம் என்னன்னா அநேகரை கர்த்தருக்குள் நடத்தியது, அநேகர் அந்த வாசனைக்குள் இழுத்து வந்தது. இப்ப ஒரு சென்ட் போட்டவங்களுக்கு சில ஆடுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வாசனை புடிச்சுக்கிட்டே அவங்க பின்னாடி வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி சில சென்ட்டுங்க போட்டாக்காவே என்னன்னா சிலருக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்குது, அந்த பக்கத்துல போறதுக்கே ரொம்ப விருப்பமா இருக்கும். அதுதான் இந்த சிமிர்னா சபையில அவர்கள் பட்ட பாடுகள், அது ஒரு வாசனையா எல்லாருக்கும் வந்தது. அது என்னன்னா எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறதா இருந்தது. பாருங்க, கிறிஸ்துக்கு பின்னாடி 70 வருஷத்துல அங்க பயங்கரமான உபத்திரம். அதுல பார்க்கும்போது கிறிஸ்துக்கு பின்னாடி 70 வருஷம் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு உபத்திரம் அங்க வந்தது. அதே போல 12 வருஷம், ஏறத்தாழ 12 வருஷம் கிறிஸ்து சபையில இருந்த ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ 33,000 பேர் அங்க மரித்தார்கள், இரத்த சாட்சிகளா மரித்தார்கள் என்று பாக்குறோம். இப்போ ரோஜா, அதே போல மல்லிப்பூ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பிழிஞ்சி சாறு எடுத்து அதை தைலம் தயாரிப்பாங்க. இப்ப எப்படி இப்ப பிழிஞ்சு அந்த ஒரு பூவை கசக்கி
அதுல இருந்து வரக்கூடிய வாசம் என்னன்னா எல்லாருக்கும் ரம்மியமா இருக்குது. அதே போலதான் இந்த சிமினா கூட என்னது கசக்கப்படும் பொழுது, சிமினா மக்கள் கத்தருக்கென்று பாடுகள் படும் பொழுது, கசக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய மனம் அநேகருக்கு ஒரு சாட்சியா விளங்கியது, அநேகரை ஆண்டவர்களை கொண்டு வந்தது. பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் தெரியும், நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. தேவன் சில நேரங்களில் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன்னா வேறு பிரிக்கிறார். ஒன்று. 2வது, இந்த உபத்திரவத்தை நாம் இந்த பூமியில, அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பகுதி உபத்திரவத்தின் பாதை. அதாவது கிறிஸ்து சாதாரணமா இம்மைக்குரிய வாழ்க்கை அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காக கிறிஸ்துவ வாழ்க்கை அழைக்கப்படல. பரலோக ராஜ்யத்துக்கு என்று நம்மை தகுதிப்படுத்துதான் இந்த வாழ்க்கை. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பகுதி நமக்கு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். நான் அடிக்கடி உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்றது உண்டு, எகிப்திலிருந்து கானானுக்கு போகும் பொழுது ஒரு வனாந்தரத்தை கடந்துதான் ஆக வேண்டும். எகிப்து பாவமான உலகத்திலிருந்து நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கையில் நம்ம மீட்டெடுக்கப்பட்ட பிறகு நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாரு, வனாந்திரத்தின் வழியா நடத்துறாரு. ஆனா வனாந்திரத்துல அவர்களுக்கு அவருடைய வஸ்திரம் பழசாகல, சாப்பாட்டுக்கு குறைவில்லை, தண்ணிக்கு குறைவில்லை. ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல. இன்னைக்கு உங்களுக்கு வருகிற உபத்திரங்கள், பாடுகள் மத்தியிலே தேவனை முறுமுறுக்காதீர்கள், புலம்பாதீங்க. ஆனா கானானுக்குள் ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு போவார். ஒரு இலைப்பாறுதல் இந்த பூமியில ஆண்டவர் வைக்கிறார். பரலோகமும் நமக்கு நிச்சயமாகிறது. 2 விஷயம், 2 ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாகி நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு உபத்திரத்திலே பின்வாங்கி போகிறார்கள். ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது புலம்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வருகிறது. நீங்கள் எப்பொழுது புலம்புகிறீர்களோ, எப்பொழுது முறுமுறுக்கிறீர்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய முடிவதில்லை. அப்போ அந்த இடத்துல தேவன் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது. உங்களுடைய முறுமுறுப்பும் புலம்பலும் அந்த இடத்துல வருது. அதனாலதான் தேவன் சொல்றாரு, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபைகளை குறித்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத. இன்றைக்கும் சிமினாவை போன்று ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். சிமினா சபை போன்ற மக்களும் நம்ம காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்ம நல்லவங்களாதான் இருக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் தான் செய்யறோம். ஆனாலும் என் கஷ்டம் போல, என் துன்பம் போகல, நான் விடுதலை அடையல அப்படின்ற காரியம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உங்களை வனாந்தரத்தில் நடத்துகிறார். அந்த வனாந்தரத்தை கடந்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு காணான் உண்டு. அதனால் என்ன செய்யணும், அதை நீங்கள் பொறுமையோடு சகிக்க வேண்டும். ஒரு பொறுமை, உபத்திரவத்தில் பொறுமை. ரோமர் 5:5 சொல்றது, உபத்திரத்தின் மத்தியில நம்ம பொறுமை காக்கும் பொழுது நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்துல தேறினவர்களா இருக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்கு உறுதிப்படுகிறது. கர்த்தர் எனக்காக யாவை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள பலப்பட ஆரம்பிக்கிறது. அந்த உபத்திரவத்தில் தான் நான் விசுவாசி என்று நம்ம உறுதிப்படுத்தப்படுகிறோம். உபத்திரத்தின் மத்தியில தான் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நிக்கிறோமா இல்ல விழுந்து போறோமான்ட்டு, நம்ம அதை நம்ம நிக்கிறோம் என்று காட்டுகிறதுக்கு தான் அந்த உபத்திரமே. அந்த பாடுகளை தேவன் நமக்கு ஒரு பரீட்சையாக வைக்கிறார். வேதத்துல பார்க்கும்பொழுது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க 4-5 வசனம் வாசித்தீங்கன்னா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தா எப்படி? நம்ம பரீட்சைக்கு நிக்கணும். ஆண்டவர் அது சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு கர்த்தருக்காக பாடு அனுபவிக்க விசுவாசிகள் விரும்புறதே இல்லை. ஊழியக்காரங்களும் சில பேர் அப்படிதான் பிரசங்கிக்கிறாங்க. நீ இப்படி எல்லாம் ஜெபி, அப்படி எல்லாம் ஜெபி, உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ எப்படி ஜெபிச்சாலும் தேவன் அனுமதிக்கிறது தான் உண்டு. சில பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம நிறைய ஜெபிக்கிறதுனால, நிறைய ஃபாஸ்டிங் போட்டு பண்றதுனால கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுறாரு. இல்ல, தேவன் உங்களுக்கு நியமித்ததுதான். அதனால சில காரியங்களை நாம என்ன செய்யணும், ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு டிலே ஆகுதுன்னா உடனே நம்ம அதை கைவிட்டுட்டு, கர்த்தாவே உமது சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமது திட்டத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ட்டு நம்ம விட்டுறணும். அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இதனால் விசுவாசிகள் ஆத்மாவில இலைப்படைந்து போயிடறாங்க. சில போதகர்கள் செய்யற இந்த தவறுகளினாலே விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, நிறைய பேரு பின்வாங்கி போயிடுறாங்க. போதகர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க ஜெபிச்சாக்கா உடனே ஆசீர்வாதம் வந்துடும், நீங்க ஜெபிச்சாக்கா ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாரு,
நீங்க இப்படி ஜெபிச்சா அப்படி வரும், நீங்க இப்படி பொருத்தனை பண்ண அப்படி வரும், நீங்க இப்படி கொடுத்தா நல்லா வரும், இப்படிலாம் சொல்லும் பொழுது அதன்படி ஜனங்க செய்ய ஆரம்பிச்சு சில நேரம் நடக்கல. நான் என்ன செய்யறாங்க, அடடா இப்படி பாஸ்டர் சொல்லியும் நடக்கலையே, அப்போ இந்த கர்த்தர்ட்ட வல்லமை இல்ல அப்படின்ட்டு நினைச்சு பின்வாங்கிடுறாங்க. அருமையானவர்களே, தேவனுடைய தீர்மானத்தையும் திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள, அவர் அநாதி தேவன். நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும் அவருடைய சுவாபங்களையும், அவர் எப்படி ஜனங்கள் மத்தியிலே அவர் என்ன காரியங்கள் நிகழ்த்துறார் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்கிறார், நம்மளை ஃபில்டர் பண்றார். நம்ம யார் என்பதை புரிந்து கொள்ள சாத்தானுக்கு அவர் காமிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு குற்றம் பிடிக்கிறவன் சாத்தான். அந்த சாத்தானுக்கு முன்னாடி நாம குற்றமற்றவர்களா இருக்கணும். தேவன் அதான் சொல்றாரு 1 தெசலோனிக்கர் 5:23 அதே போல இன்னும் அநேக வசனங்களை சொல்லும்போது நம்ம குற்றமற்றவர்களாய், எந்த கரைதிரை இல்லாதவர்களாய், யூதா 1:20-21 வசனங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய வருகை நாளிலே நம்ம கரைதிரையற்றவர்களாய் நிற்கணும். அதே போல கற்புள்ள கன்னிகையாய், கொரிந்தியர்ல சொல்லும்போது 11:2 பார்க்கும்போது ஆண்டு சொல்ற நம்ம கற்புள்ள கன்னிகையா நிக்கணும், ஒரு குற்றம் இல்லாதவர்களா நிக்கணும். இப்படி தேவன் நம்மை அந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறதுனுடைய காரியம். இந்த சிமினா சபையை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சொல்ல, நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிலரி காவலில் போடுவான். 10 நாள் நீங்கள் உபத்திரப்படு. 10 நாள் கொஞ்சம் சொற்ப காலம்தான். ஆகில நீ மரண பரியந்து உண்மையாயிரு. ஆண்டவர் அதான் சொல்ற, அப்பதான் ஜீவ கிரீடம். இப்ப இன்னைக்கு தேவன் பிசாசு கையில நமக்கு ஒப்பு கொடு. யோபு டெஸ்ட் பண்றதுக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி ஒப்பு கொடு. திராணிக்கு மேல சோதிக்கப்படாதபடிக்கு தேவன் நம்ம லிமிட் பண்ணி வைக்கிறார், பிசாசுக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறார். அதனால தேவனுக்கு தெரியும் நமக்கு வருகிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் நம்ம தாங்குவோமா தாங்க மாட்டோமோ தெரிஞ்சுதான் கொடுக்கிறார். ஆனா அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நாம புரிந்து கொண்டு கர்த்தருடைய நாம் மகிமைக்காக நம்ம ஸ்தோத்திரத்தோடு அதை சகித்தோம் என்றால் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சோர்ந்து போறோம், ஆத்மால சோர்ந்து போறோம் என்றால் நம்முடைய இடத்துல விசுவாசம் இல்லை, கர்த்தரை குறித்து விசுவாசம் இல்லை. அப்போ நம்ம எதை நம்பின்னு போறோம்? உலகத்தை நம்பிட்டு போறோம், சாத்தானுடைய உபதேசத்தை நம்பிட்டு போறோம், கள்ள உபதேசங்களை நம்பிட்டு போறோம், செழிப்பு உபதேசங்களை நம்பிட்டு போறோம். சில நேரம் நமக்கு நடக்கலன்னு போது நம்ம சோர்ந்து போறோம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. இன்னைக்கு சத்தியம் அவர்கள்ட்ட காணப்படவில்லை. இன்னைக்கு சில ஊழியர்களுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு? ஊழியம் எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. குட் ஃபுட், குட் ரெஸ்ட், குட் ஒர்க். அதாவது நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட் இருக்குது, நல்ல வேலை. அதாவது வேலையா செய்யறவங்க இருக்கிறாங்க, ஊழியமா செய்யறவங்க இல்ல. அது ஒரு ஒர்க்கா எடுக்கிறாங்க, ஒரு வேலையா, ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு செய்யற மாதிரி நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, சம்பளம், அதே போல அவர்களுக்கு நல்ல ஒரு கிம்பளம், அதே போல நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம், அதாவது சொகுசான ஒரு வாழ்க்கை. பாடுகளை குறித்து அவர்கள் நினைக்கிறதே இல்ல. கஷ்டப்படணும், கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக உழைக்கணும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியல. அதே மாதிரிதான் அவர்களுடைய சத்தியங்களும் அப்படிதான் இருக்கு. பாடுகள் நிறைந்த அந்த வாழ்க்கை குறித்த சத்தியத்தை அவர்கள் சொல்றதே இல்லை. பாருங்க, இன்னைக்கு கூட ஈரான்ல பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் புதிதாக வந்தவர்கள் தான். ஆனா ஆண்டவருக்காக வைராக்கியம் அளிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தரிசனமாய் பார்த்தவர்கள். அதனால் அவர்கள் என்ன செய்றாங்க? ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறார்கள், ரத்த சாட்சிகளாய் மறிக்கிறார்கள். ரிச்சர்ட் உம்ரான் பாத்தீங்கன்னா 14 வருஷம் கொடிய சிறைவாசம், இருட்டறை. ஏன்? அவர் கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்தாரு, அதை அனுபவிச்சதுனால அந்த உபத்திரவத்துக்குள்ள அவர் உறுதியா நின்னார். அதனால்தான் அந்த ரஷ்யாவே அவர் மனம் திரும்புவதற்கு காரணமா இருந்தது. இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் நாடுகள்லயும் சரி, இப்ப ஈரான்ல கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவ அவருடைய குரலை கேட்டு அவருடைய தரிசனங்களை பார்த்து ஈரான்குள்ள போயிட்டு யாரும் பிரசங்கம் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சு, ஈரான்குள்ள யாரும் பிரசங்கம் பண்ணல. இயேசு கிறிஸ்து ஈரானுக்குள்ள அநேக இடங்களை வெளிப்பட்டு அநேக ஆண்டவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால வெளிப்பட முடியாத இடங்களில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறார். இன்னைக்கு சோம்பேறி ஊழியர்களா இருக்கிறதுனால நிறைய பேர் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து போய் செஞ்சுன்னு இருக்கிறார். நிறைய இடங்கள்ல காலைல ஏன்னு சொன்ன இயேசு வந்தாரா அப்படின்னு தான் கேக்குறாங்களாம் சில இடங்கள்ல. அதுபோலதான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நிறைய இடங்களில் அவர் அநேகரை எழுப்பி கொண்டிருக்கிறார்.
அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் அவர்கள் தைரியமாய் இறப்பதற்கும் ரெடியா இருக்கிறாங்க. ரத்த சாட்சிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பெரிய அதாவது வேகமா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாடு, வளர்கிற நாடு யாருன்னா ஈரான். சைனாவும் அதே போலதான். இப்போ பாடுகளிலும் உபத்திரவங்களில் வளர்கிற சபைகள் கர்த்தருக்காக உறுதியா இருக்கும். அதே போலதான் கஷ்டப்பட்டு வேதனையோடு ஆண்டவருடைய விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிற பிள்ளைங்க பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த அரகுற விசுவாசம், அற்புதத்துக்காக வர்றவங்க, இம்மையினுடைய ஆசீர்வாதத்துக்காக வர்றவங்க, எனக்கு கை வலிக்குது, மூக்கு வலிக்குது, நாக்கு வலிக்குது, தலை வலிக்குது, அதுக்காக மட்டும் இயேசு தேடுறாங்க. பாத்தீங்கன்னா சொகம் அடைஞ்சோன்னு ஓடிடுவாங்க. உண்மையிலுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உபத்திரத்தின் வழியாக, கஷ்டத்தின் வழியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வழி, சத்தியம், ஜீவன், அவராலே மட்டும்தான் நான் பரலோகம் போக முடியும், இந்த பரலோக ராட்சியத்துக்காக அவரை தேடுகிறவர்கள். அதாவது வேதத்துல நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 11 அதிகாரம், அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கணும்னு ஆசைப்படுறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அவங்க அந்த ஒரு விசுவாசத்துக்காக நிக்கிறாங்க பாருங்க. நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், அக்னி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டைக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகள் முறியடித்தார்கள். இதெல்லாம் ஆசீர்வாதம். நல்ல விசுவாசத்துல ஜெபிச்சு அற்புதம் நடக்குது. அதே விசுவாசத்துக்கு அடுத்தது என்ன செய்யறாங்களா? 35வது வசனம் சொல்லுது, எபிரேயர் 11:35, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. இந்த மனசுல நல்லா எழுதிங்க, மேன்மையான உயிர்த்தெழுதலை. அதாவது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் ஒரு உயிர்த்தெழுதலை பெற வேண்டும், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் மறுரூபம் அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக விடுதலை பெற சம்மதியாமல். அதாவது ஒருத்த அடிக்க வர்றான், ஆண்டவரே என்னை விடுவேன்னு சொல்லிட்டு கத்தல, பொறுமையா செஞ்ச ஸ்தேவான் கல் எறியும் பொழுது அப்பவும் சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். ஏன்? விடுதலை பெற சம்மதியாமல், அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு. அதனால்தான் அவனுக்கு கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. நம்ம நேற்று பார்த்தோம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். உள்ளான மனுஷன் பலப்பட உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய காதுகள் கேட்கப்படும், ஆண்டருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும், ஆண்டருடைய காரியங்களை பார்க்க முடியும், ஆண்டருடைய வேதத்தின் மகத்துவங்களை உங்களால் உணர முடியும், அவருடைய பிரசன்ஸை உணர முடியும். அந்த உள்ளான மனுஷன் பலப்படணும். அப்படி பலப்படும் பொழுதுதான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்ப பாருங்க, அந்த ஸ்தேவான் பாருங்க, உள்ளான மனுஷன் பலப்பட்டதுனால அந்த வெளியில கல் எறியுது, அவனுக்கு ஒண்ணுமே உரைக்கல. ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சோதனை வந்துச்சுன்னா அந்த சோதனையிலிருந்து தப்பு வைக்க போக்கை தேவன் கொடுக்கிறார். வனாந்தரன் வரும்பொழுது அந்த வனாந்தரத்துல தேவன் எல்லாவற்றையும் ப்ரொடெக்ட் பண்றார். பலவீனத்தில் பலனாய் இருக்கிறார். பிரச்சனை நேரத்தில் அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார், ஜெய பலமாய் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான. அதனால பாருங்க, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைபடிக்கு விடுதலை பெற சம்மதியாமல். நான் விடுதலை பெறல ஆண்டவரே, நான் உண்மை சேரணும். அதனால வாதிக்கப்பட்டார்கள், விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், கஷ்டப்பட்டாங்க. அதே போல வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். நிந்தைகள், அவமானங்கள், கட்டுகள், காவல்கள் எல்லாத்தையும். இப்ப நான் கல்லெறி உண்டார்கள் பாருங்க, கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்பு உண்டார்கள். சில சீஷர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாளை எடுத்து அறுத்தாங்க. அருள்நாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனிதர், அவரு வாள்ல இது பண்ணாங்க. அது போல அதே போல ஒரு சிலர் அப்படியே அம்புகள்ல குத்துறாங்க, அம்பு எடுத்து அடிச்சாங்க. ஒரு அம்பு இல்ல, பல அம்புகள் தொலைச்சிட்டு போச்சு. பட்டயத்துல வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களை போர்த்து கொண்டு திரிந்தார்கள். ஏன் சாது ஜேம்ஸ் எடுத்துங்க, அவர் கூட அந்த யாக்கு, அந்த எருமை தோலை போட்டு அந்த இடத்துல கட்டி வச்சுட்டாங்க. அப்படியே அந்த யாக்கு அந்த குளிர்காலத்துக்கு அப்படியே ஷ்ரிங்க் ஆகும், அப்படியே சுருங்க என்ன ஆகுது, அவருடைய எலும்புகள்லாம் நொறுங்கி அவர் சாகணும்ட்டு அப்படி போட்டாங்க. பாருங்க, இவ்வளவு உபத்திரவத்தை இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, குறைவையும் உபத்திரத்தை துன்பத்தை அனுபவித்தார்கள், உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்களுடைய மைண்ட் எல்லாம் எதுனா, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்ல. வனாந்தரத்தில் மலையிலும் குகையிலும் பூமியில் வெடிப்புகளை சிதறுண்டு அடைந்தவர்கள். அப்ப எதுதான் ஒரு பாத்திரமா இருந்துச்சு? இது அநித்தியமான வாழ்க்கை, இது கொஞ்ச நாள் வாழ்க்கை, இது குறைவான காலம். எனக்கு நிறைவானது நித்தியமானது எதுனா பரலோகம், நித்திய ஜீவன். அதுக்காக தான் ஓடணும். இந்த சிமிர்னாவினுடைய எண்ணமும் அதுதான். சிமிர்னா அதுல நல்ல தேறி இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க,
அவர்கள் அந்த உபத்திரவத்தை குறிச்சு அவர்கள் கவலைப்படவே இல்லை. பின்னாடி சொல்லும் பொழுது நான் சொல்றேன் உங்களுக்கு சில காரியங்கள். இதே சபையிலேயே அநேக காரியங்கள் சொல்லும் பொழுது நான் சொல்றேன். அல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்து என்ன சொல்லுன்னா, இந்த சிமினா சபையினுடைய அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறான்னா, முந்தினவரும் பிந்தினவரும். இன்னைக்கு அந்த வார்த்தையில பார்க்கலாம். அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சிமினா சபைக்கு கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது 2 விஷயத்துல சொல்றாரு. முந்தினவரும் பிந்தினவரும். 2வது மரித்திருந்து பிழைத்தவர், அதாவது மரித்திருந்தும் பிழைத்திருக்கிறவர். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்னு அந்த இடத்துலயும் ஒண்ணு அறிமுகப்படுத்தப்படுது. சிமினா சபைக்கு 2வது முறையா வரும்பொழுது அங்கேயும் வந்து முந்தினவர் பிந்தினவர் என்று அறிமுகப்படுத்தப்படுது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர். அதாவது அவர்தான் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். ஆதியில சகல காரியங்களை சிருஷ்டிக்கும் பொழுது கூட இருந்து முந்தினவரா இருக்கிறவரும் அவர்தான், பிந்தினவரா வருகிறவரும் அவர்தான். பிதாவின் ஒரே பொருளானவர். மோசேக்கு காண்பிக்கும் பொழுது அந்த பின்புறத்தை காண்பித்தார். பின்னாடி வரக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த காரியங்களை அவர் பார்த்தார். அப்போ முன்னாடி இருந்தவர் யாரு? அவர்தான். ஆனா அவருடைய மகிமையை, முன்னாடி இருக்கிற மகிமையை யாரும் பார்க்க முடியாது. ஆனா பின்னாடி அவர் என்னது, மனுஷ சாயலாய் வந்ததுனால அவருடைய மகிமை பார்க்க முடியுது, அவருடைய காரியங்களை அனுபவிக்க முடியுது. இன்னைக்கு முந்தினவர் அவர் தான், பிந்தினவர் அவர் தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவருக்குள்ளேயே அந்த முந்தினது பிந்தினது 2 இருக்கு. ஒரு கட்டம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். செகண்ட் பார்ட் என்ன, அவர் பாடுகளுக்கு உட்பட்டார். முதல் பாட்டு நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும்போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தான்னு பாக்குறோம். 2வது பாத்தீங்கன்னா 2வது பகுதி பின்னாடி அவர் எல்லாரும் முதல்ல மரித்தவர்களை எழுப்பினாரு. 2வது பகுதியில மரித்த அவரே எழுந்தார். அப்ப சிலுவை சுமந்து முள்முடி சூட்டப்பட்டு தான் அடிபட்டு தான் வாதிக்கப்பட்டு தன்னை முற்றிலும் அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த அற்புதங்களை செய்தவர் இவர் தன்னை விடுவித்துக் கொள்ளல, இந்த பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதங்களை செய்தவர் அவருக்கு தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆனா அவர் அந்த பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பாருங்க, ஏசாயா 53:7 பார்க்கும் பொழுது, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டி போல, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லப்படுது. அவர் கத்தாத ஆட்டுக்குட்டி போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு வாய் இருக்குது, ஆனா கத்தல. ஏன்னா அவர் வேணுங்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அது தேவ திட்டம், தேவ சித்தம். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட சிமிர்னாவை போல, சிமிர்னா சபையில சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் போல நாம கூட என்ன, தேவ திட்டத்துக்கு உட்படணும், தேவ சித்தத்துக்கு உட்படணும். எதிர்த்து நிக்க கூடாது, வாதிடக்கூடாது. ஏன் இப்படி செய்யல, ஏன் அப்படி நடக்கல, ஏன் அப்படி கேள்வி கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், அவ்வளவுதான். ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும், அப்படிதான் நாம கேட்கணும். அதனாலதான் பாருங்களேன், இன்னைக்கு அவர் வந்து பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும், மத்தேயு 20வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது, அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையும் புறஜாதியர் இடத்துல ஒப்பு கொடுப்பார்கள், ஆகில 3ஆம் நாளில் அவர் உயிரோடே எழுந்திருப்பார். அதனால்தான் உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று நேரிட்டாலும் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருந்தது என்றால், உபத்திரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாளே நம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ மரணமா இருந்தாலும், ஜீவனானாலும், தேவதூதர், அதிகாரம், வல்லமை, நிகழ்காரியம், வருங்காரியம், உயர்வு, தாழ்வு, வேறு எந்த சிருஷ்டியா இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டாது. அப்போ தேவ அன்பு முதல்ல ரட்சிக்கப்படும் போது நம்ம என்ன வேணாலும் செய்வோன்ற அந்த ஒரு உத்வேகம் வரும். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வந்த உடனே அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே, ஆண்டவரே உமக்காக நான் மறிக்கவும் ஆசைப்படுகிறேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஆதி அன்பு போ 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 விழுந்துரும். அந்த ஆதி அன்பை விட்டு விலகிடுவோம். எபேசு சபைக்கு தான் சொல்றேன், உன் ஆதி அன்பை நீ இழந்துட்ட.
நீ எந்த நிலைமையில் விழுந்தாயோ அந்த நிலைமையிலிருந்து நீ மறுபடியும் எழுந்துரு. இப்போ கர்த்தருக்காக நாம் உண்டாக்கப்பட்டோம், கர்த்தருக்காக படைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக நம்ம வாழ வேண்டியவர்கள். ஆனா கர்த்தரை விட்டுட்டு நம்ம எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுலயோ வாழ்ந்துட்டு எதையோ நம்பிக்கின்னு எங்கேயோ போயின்னு இருக்கோம். ஆனால் இந்த பூமியில நாம் கர்த்தருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோம், எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், எதை இது பண்றோம். இன்னைக்கு நான் ஒரு இதுல பேசும்போது, குரூப்ல பேசும்போது அது சொன்னேன். நீ மல்கியா புஸ்தகத்துல சொல்ற, நீ வஞ்சிக்கிற, தசம பாகத்துல வஞ்சிக்கிற, காணிக்கையில வஞ்சிக்கிற, நீ என்னை அசட்ட பண்ற, உன்னுடைய பலி நசல் கொண்டதா இருக்கிறது, உன்னுடைய பலி நசல் கொண்டது, ரொம்ப வேதனையான ஒரு பலியா இருக்கிறது. அந்த பலியில பாத்தீங்கன்னா அதுல நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு கூட நான் அந்த பாட்டு ஒண்ணு கேள்விப்பட்டேன். அந்த பாட்டை நான் உங்களுக்கு கூட பாடலான்னு கூட ஆசைப்படுறேன். அதுல நல்ல அருமையான ஒரு வார்த்தை அந்த சொல்றாரு. பாத்தீங்கன்னா, காலையில எழுந்து அந்த இடத்துல காலையில் எழுந்து வேலையில் செய்து நேரம் கிடைத்தால் ஜெபிக்கிறாய், வேலைகள் முடிந்து ஓய்ந்திடும் போது வேதத்தை கையில் எடுக்கிறாய், இதுதான் எனக்கு காணிக்கையா, இதுதான் எனக்கு காணிக்கையா. காலையில் எழுந்து வேலை செஞ்சுட்டு நேரம் கிடைச்சாதான் ஜெபிக்கிறேன், வேலை முடிஞ்சு ஓய்ந்திடும் போது வேதத்தை கையில எடுக்கிற, அப்ப பார்த்தா தூக்கமா வருது. அதான் சொல்றேன், கண் ஊனமானது கால் ஊனமானது நசல் பிடித்ததை கொண்டு வராய். கண் ஊனமானது கால் ஊனமானது. அப்போ உன் நேரத்துல நீ என்ன செய்யற, குறைச்சி ஆண்டவருக்கு நீ என்னது, உனக்கு மிஞ்சி போன நேரத்தை நீ ஆண்டவர் கொடுக்கற. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கணும். முதல் ப்ரிஃபரன்ஸ். காலையில இருந்து காட்டுக்கிறது போல நீ வேலை செய்ய ஓடுறேன்னு தான் சொல்ற. வெட்டி பேச்சு பேசுறதுக்கு, மணிக்கணக்கா பேசுறதுக்கு நேரம் இருக்குது. ஊரார் பேச்சு பேசுறதுக்கு, காது கொடுத்து கேட்கறதுக்கு நேரம் இருக்குது. ஆனா பிரசங்க கேட்கும் போது மட்டும் தூக்கம் வந்துடும் நமக்கு, இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ இதுதான் ஆண்டவர் கொடுக்கற காணிக்கையா? இதுதான் ஆண்டவருக்கு தசபாகம் கொடுக்கறியா? நீ ஆண்டவருக்கு என்ன நேரத்தை கொடுக்கற? ஆண்டவருக்கு எந்த நேரத்தை கொடுக்கற? என்ன செய்யற? உனக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாம் ஆண்டவருடையது. காணிக்கையிலையும் நம்ம வஞ்சிக்கிறோம், நேரத்திலயும் வஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறதுலயும் வஞ்சிக்கிறோம், துதிக்கிறதுலயும் வஞ்சிக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம முழுசா எதுவுமே கொடுக்கறது, நம்மையே முழுசா கொடுக்கறது, நம்மளை ஜீவ பலி ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்குரியவர்கள், நாம எல்லாம் கர்த்தருக்குரியவர்கள், ஒரு நாள் கர்த்தர்கிட்ட போகக்கூடியவர்கள். அப்போ நமக்கு அந்த பயம் இருக்க வேண்டாம். இன்னைக்கு தேவ பயம் நம்ம இடத்துல இல்லை. நம்ம கர்த்தருடையவர்கள் என்பதை மறந்துட்டோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துட்டோம். நம்ம ஒரு நாள் கர்த்தர்கிட்ட போக போறோம் என்பது மறந்துட்டோம். நம்ம இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க போறோம் என்றுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுக்கு என்று நேரத்தை கொடுப்பதற்கு அளந்து 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 கொடுக்க. நீ எந்த அளவையால் அளக்குற அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும். அவ்வளவுதான். அப்போ நேரத்தை அளக்குற, துதியை அளக்குறோம், ஜபத்தை அளக்குறோம், காசையும் அளக்குறோம். ஆண்டவருக்கு கொடுக்கறதுலயும், ஆண்டவருக்கு கொடுக்கற எல்லாத்துலயும் இந்த ஆண்டவர் தசம் பாகம். இன்னைக்கு நாம என்ன செய்ய, தசம் பாகம்னா பழைய ஏற்பாடு நினைச்சுக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டுல தசம் பாகம் அதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும். உற்சாகமா கொடுக்கணும். தசம் பாகத்துக்கு மேல உற்சாகமாவும் கொடுக்கணும். அப்படின்னா என்ன, உன் நேரத்தை அளந்து 2 மணி நேரத்துக்கு 40 நிமிஷம் அப்படின்னா அதுக்கு மேல நீ மணிக்கணக்கா நீ ஆண்டவரோடு செலவு பண்ணும். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். உன் மேக்கப்புக்கு நேரம் கொடுக்கற, உன்னுடைய பிள்ளைகளோட செலவு பண்ண நேரம் கொடுக்கற, போன்ல மணிக்கணக்கா செலவு பண்ற, நீ ஆண்டவருக்கு நீ எவ்வளவு நேரம் கொடுக்கற? தேவன் அதுதான் கேட்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு என்று நம்ம முழுமையாய் ஆண்டவருக்கு செலவு பண்றதே இல்லை. இப்போ தேவன் நமக்கு இன்னைக்கு அதுதான் சொல்றாரு, நம்ம ஆண்டவருக்கு என்று அந்த தேவ அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா, அந்த ஆதி அன்பு நம்மிடத்துல இருக்கா? இந்த தேவன் பாருங்களேன், சபையில அற்புதம் செய்யவும் ஆயத்தமா இருந்தாரு, அதே போல பாடுபடவும் ஆயத்தமா இருந்தாரு இயேசு கிறிஸ்து. அதேதான் நமக்கு மாதிரி. இன்னைக்கு நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் நம்ம தயாரா இருக்கணும். அதே நேரத்துல பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். யோபு நல்லா சொல்லுவார், நன்மைகளை பெற்றேன் நானு, அந்த தீமையும் பெறாமல் இருப்பது எப்படி? நன்மைகளும் பெற்றுக்கொண்டேன். எவ்வளவு நன்மைகள், ஆண்டவர் நன்மைகள் எல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் நல்லா வாங்கிக்கிறது, சந்தோஷமா, ஆஹா சூப்பர் சூப்பர் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஃபில்டர் பண்றதுக்காக, நம்மளை சோதிப்பதற்காக, பரிசோதிப்பதற்காக வருகிற கஷ்டங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது?
ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும், மனரம்யமா எல்லா நிலைகளிலும் மனரம்யமா இருக்க தெரியணும். ஆண்டவர் அதான் சொல்றார், நமக்கு மனரம்யமா இருக்கணும். இன்னைக்கு தேவன் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். நம்ம ஒவ்வொருத்தருடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒரு புதிய பெயர், ஆண்டவருக்கு நம்ம ஒரு புதிய பெயரை கொடுக்கலாம். எப்படின்னா அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எல்லாத்துக்கும் சேர்த்து பைபிள்ல ஒரு அழகான ஒரு பேரு. என்ன பேருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்டர்னல் காட். இத உபாகமத்துல 33:27 பார்க்கும்பொழுது நல்ல அழகா சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவர் என்னது அநாதி தேவன். இட்டர்னல் காட்னு சொல்லும் போது அவர் அநாதி தேவன் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அவர் நம்ம அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிறவர், நேசிக்கிறவர். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அது நல்ல ஒரு பாட்டு கூட உண்டு, அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அதான் கீர்த்தன பாட்டு. நீ அமைதியா இருந்துக்கோ, குரல் கொடுக்க வேண்டாம். நானு ஏன்னா மத்தவங்களை டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே. அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே போல இந்த தேவன் என்றும் உள்ள தேவன், சதா காலம் நமது தேவன், மரண பரிந்து நம்மை நடத்துவார். அப்போ இவர் என்ன சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரிந்து நடத்துகிறார். அவர் முந்தினவர் பிந்தினவர், அவர் தான் அல்பா ஒமேகா எல்லாமே. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நம்ம என்ன செய்யறாரு, நம்ம அவர் எல்லா காலமும் அவர் நடத்த வல்லவர். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஆனால் அவருடைய பெயர்கள், அவருடைய நாமங்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். என்னன்னா அவர் எட்டர்னல் காட். அவர் என்ன செய்யுது, அநாதி தேவன். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காதல காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்ட எரேமியா 31 சொல்லும் போது அவர் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். உண்மையில் நான் காரணியை வைத்து எழுதுகிறேன். இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, 600 கோடி மக்கள் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுல நீங்களும் நானும் ஒரு சோசன் பர்சனா, நம்மை முன் குறித்து அழைத்திருக்கிறார் என்றால் அந்த காருண்யம் பெரிது, நம்ம வைத்த காருண்யம் பெரிது. நம் கர்த்தரை ஆண்டவர் என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பதை நம்ம உணரணும். ஏன்னா இந்த பூமி காண்கிறவைகள் எல்லாமே ஒரு நாள் சுருட்டப்படும். உலகம் அக்னியா எரிந்து, அக்னியினால எரிந்து அப்படியே சாவலாகக்கூடும். 2 பேதுரு 3 சொல்லும்போது கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும், வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உரிவு, இந்த பூமியில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து போகும். ஆனா இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதனால இதெல்லாம் இப்படி இருக்கு என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இவைகள்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:11 தான் சொல்றது. அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, எப்படிப்பட்ட தேவ பயம், தேவ பக்தி இருக்கணும். அப்போ நான் தேவனுக்கு நம்ம என்னது அசட்டையோடு நம்ம காணிக்கை செலுத்துகிறா இருக்கிறோம், அசட்டையோடு தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். அசட்டதனம். மல்கியா தீர்க்கதரிசி ரொம்ப அதை குறிச்சு தியானிக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்குது. அவர் சொல்ற, நீ அசட்டை பண்ற, நீ நான் உன்னை சிநேகித்தேன்னு சொல்லுவேன். என்னை நீங்க எப்படி சிநேகித்தீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண நீ எனக்கு தரல, நீங்க என்ன எப்படி நேசித்தீங்க ஆண்டவரே? ஜெபம் பண்ணும் போது நீங்க எனக்கு தரலையே, நீங்க எப்ப என்ன நேசிக்கிறது எப்படி தெரியும்? இதுல வேற சரத்து போடுறது ஆண்டவர்கிட்ட, நீங்க நேசிச்சீங்க எனக்கு இது செஞ்சிருங்கோ அப்படின்னா. ஏன்னா நான் ஒரு காலத்தை அப்படி செஞ்சேன், அதனால சொல்றேன். அருமையானவர்களே, அதெல்லாம் தவறான காரியம். ஆண்டவர் அடிச்சு உதைச்சு கொண்டு வர்றார். அருமையான தேவன் நமக்கு சொல்ற காரியம் அதுதான். ஏசையால பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஏசையா 49:16 நீ என்னுடைய கையில இருக்கிற, உள்ளங்கையில் நான் உன்னை வரைஞ்சிருக்கிற, நீ என் கையில இருக்கிற ராஜ கிரீடமா இருக்கிற, அலங்காரமான கிரீடமா இருக்கிற. ஏசையா 62:3 சொல்லும்போது நீ என் கையில கிரீடமா வச்சிருக்கிற, உன்னை அலங்காரமான கிரீடமா இருக்கிற, என் கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். உள்ளங்கையில ஆண்டவர் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து இன்னும் நம்ம என்ன செய்யணும், நம்மை பலப்படுத்தி கொண்டு கர்த்தர் மேல அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொண்டு வாழணுமே தவிர. அதனாலதான் சொல்ற எபிரேயர் 12 இவ்வளவு திரளான சாட்சி, நம்ம முன்னாடி வாழ்ந்த சாட்சிகள் எல்லாரையும் பார்த்து 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 நம்ம நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளிட்டு
நம்ம சூழ்ந்து இருக்கிற பாரமான எல்லாத்தையும், எல்லா கவலை, துக்கம், பாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, பாவத்தெல்லாம் தள்ளிட்டு, விசுவாசத்தை தோக்குற கர்த்தரை, அவர்தான் தோக்குறவர், அவர்தான் முடிக்கிற அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே போல இந்த தேவன் என்றும் உள்ள தேவன், சதா காலம் நமது தேவன், மரண பரியந்து நம்மை நடத்துவார். அப்போ இவர் என்ன, சதா காலம் நம்முடைய தேவன், மரண பரியந்து நடத்துகிறார். அவர் முந்தினவர் பிந்தினவர், அவர் தான் அல்பா ஒமேகா எல்லாமே. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நம்ம என்ன செய்யறாரு, நம்ம அவர் எல்லா காலமும் அவர் நடத்த வல்லவர். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதனால அவருடைய பெயர்கள், அவருடைய நாமங்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். என்னன்னா, அவர் எட்டர்னல் காட். அவர் என்ன செய்யுது, அநாதி தேவன். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்ட எரேமியா 31 சொல்லும் போது, அவர் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். உண்மையில் நான் காருண்யம் வைத்து இழுத்துக்கொண்டேன். இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, 600 கோடி மக்கள் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அதுல நீங்களும் நானும் ஒரு chosen பர்சனா, நம்மை முன் குறித்து அழைத்திருக்கிறவர் என்றால் அந்த காருண்யம் பெரியது, நம்மை வைத்த காருண்யம் பெரியது. நம் கர்த்தரே ஆண்டவர், என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பதை நம்ம உணரணும். ஏன்னா இந்த பூமி காண்கிறவைகள் எல்லாமே ஒரு நாள் சுருட்டப்படும். உலகம் அக்னியினால எரிந்து அப்படியே சாவலாகக்கூடும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்லும், கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும், வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உரிவு, இந்த பூமியில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து போகும். ஆனா இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதனால இதெல்லாம் இப்படி இருக்கு என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இவைகள்லாம் அழிந்து போகிறதா இருக்கிற அப்படின்னாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:11 தான் சொல்றது. அப்போ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை, எப்படிப்பட்ட தேவ பயம், தேவ பக்தி இருக்கணும். அப்போ தேவனுக்கு நம்ம என்னது, அசட்டையோடு நம்ம காணிக்கை செலுத்துகிறவர்களா இருக்கிறோம், அசட்டையோடு தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். அசட்டதனம். மல்கியா தீர்க்கதரிசி ரொம்ப அதை குறிச்சு தியானிக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்குது. அவர் சொல்ற, நீ அசட்டை பண்ற, நீ நான் உன்னை சிநேகித்தேன்னு சொல்லுவேன். என்னை நீங்க எப்படி சிநேகித்தீங்கன்னு கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண நீ எனக்கு தரல, நீங்க என்ன எப்படி நேசித்தீங்க ஆண்டவரே? ஜெபம் பண்ணும் போது நீங்க எனக்கு தரலையே, நீங்க என்ன நேசிக்கிறது எப்படி தெரியும்? இதுல வேற சரத்து போடுறது ஆண்டவர்கிட்ட, நீ நேசிச்சீங்க எனக்கு இது செஞ்சிருங்கோ அப்படின்னா. ஏன்னா நான் ஒரு காலத்தை அப்படி செஞ்சேன், அதனால சொல்றேன். அருமையானவர்களே, அதெல்லாம் தவறான காரியம். ஆண்டவர் அடிச்சு உதைச்சு கொண்டு வர்றார். அருமையான தேவன் நமக்கு சொல்ற காரியம் அதுதான். ஏசாயால பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 49ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்துல, நீ என்னுடைய கையில இருக்கிற, உள்ளங்கையில நான் உன்னை வரைஞ்சிருக்கிற, நீ என் கையில இருக்கிற ராஜ கிரீடமா இருக்கிற, அலங்காரமான கிரீடமா இருக்கிற. ஏசாயா 62:3 சொல்லும்போது, நீ என் கையில கிரீடமா வச்சிருக்கிற, உன்னை அலங்காரமான கிரீடமா இருக்கிற, என் கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடமா இருக்கிறோம். உள்ளங்கையில ஆண்டவர் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து இன்னும் நம்ம என்ன செய்யணும், நம்மை பலப்படுத்தி கொண்டு கர்த்தர் மேல அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொண்டு வாழணுமே தவிர. அதனால்தான் சொல்ற, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இவ்வளவு திரளான சாட்சி, நம்ம முன்னாடி வாழ்ந்த சாட்சிகள் எல்லாரையும் பார்த்து 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 நம்ம நெருக்கி இருக்கிற பாவத்தை தள்ளிட்டு, நம்ம சூழ்ந்து இருக்கிற பாரமான எல்லாத்தையும், எல்லா கவலை, துக்கம், பாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, பாவத்தெல்லாம் தள்ளிட்டு, விசுவாசத்தை தோக்குற கர்த்தரை, அவர்தான் தோக்குறவர், அவர்தான் முடிக்கிறவர், அவர்தான் அநாதி தேவன், அவர்தான் எல்லாமே. அப்படி இருக்கிறவர்கிட்ட நம்மையே சரண்டர் பண்ணி நம்ம ஓட்டத்தை ஓடணும், அதை பொறுமையா ஓடணும் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம எப்படி ஓடுறோம்? இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல பாக்குறோம், A to Z. சில கடைகள் பேரே கூட A to Z விற்பாங்க. A to Zனா என்னது? எல்லாமே இருக்குது அந்த கடையில அப்படின்னு அர்த்தம். ஆனா ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஜெட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுக்கிறான் ஏ தான் ஃபர்ஸ்ட், ஜெட் தான் ஃபர்ஸ்ட், லாஸ்ட். நம்ம மனுஷன் உருவாக்குனது அது. ஆனா கர்த்தருக்கு தெரியும், நாம தாயின் கருவில உருவாக்கும் முன்பாகவே நம்ம குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நாம இறந்த பிறகு நம்ம எங்க போகணும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அநாதி தேவன், அவர் முந்தினவர் பிந்தினவர் எல்லாம் தெரியும்.
இன்னைக்கு உலகத்தை வாழற நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்ப நமக்கு முன்னாடி இருந்துதான் அவருக்கு தெரியும், பின்னாடி வரப்போறதும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்முடைய தேவனா இருக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம சரணடைறதை விட்டுட்டு இன்னைக்கு உலகத்தின் போக்குல போயிருந்தா, உலகத்தினுடைய வேஷத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுட்டு போயிருந்தா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அசட்ட பண்ற, நீ என்னை அசட்ட பண்ற. நீ சிமிந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே அதிகமா நேசித்தார்கள், அந்த பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர வேறு தேவன் இல்லையே. இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்லுது. அவர் நித்திய ராஜா, அவர்தான் நித்தியம், அவர்தான் நித்தியம். இந்த பூமியில பாக்குறதெல்லாம் அழிஞ்சிடும், உலகம் அழியுது, காணப்படுகள் அழியுது. 2 Corinthians 4:16-17 எல்லாம் பாத்தீங்கன்னா காணப்படுகள் எல்லாம் அநித்தியம், அது சீக்கிரத்தில் நீங்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ற அது சீக்கிரத்தில் நீங்கும், இந்த லேசான ஒவ்வொரு நித்தியமான கனமகியை நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த உலகத்தில் அரசர்கள் எல்லாம் மறித்து போறாங்க, சாம்ராஜ்யம் அழிஞ்சு போகுது, நாகரிகம் அழியுது, மனுஷர்கள் அழியறாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் அப்படிதான் இருக்கிறார். ஆனா மனுஷர்கள் மாறுறாங்க, உலகம் மாறுது, நாடு மாறுது. இன்னைக்கு இருக்கிற நாடு நாளைக்கு இல்ல. பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி அங்க காக்காங்கெல்லாம் பறந்துட்டு இருந்துச்சான் இஸ்ரேல்ல, டெல் அவிவ்ல. காக்காங்கெல்லாம் பறந்துட்டு இருக்குது. அப்படியே ஒரு பெரிய திரளான காக்கா கூட்டம் அப்படியே மேகம் போல பறந்துட்டு வருது. இதெல்லாம் என்னது அர்த்தம்? அந்த டெல் அவிவ் நகரம், இஸ்ரேல் தேசம் எல்லாமே அங்க மரணத்தை சந்திக்க போகிறது. இதெல்லாம் ஒரு அடையாளம். அங்க இருக்கிற எல்லாமே வேதம் சொல்லுது, உராஞ்சுகிற பட்சிகள் அங்க என்ன செய்யும், அங்க இறந்திருக்கிற அந்த பிணங்களை தின்னும் என்று வேதம் சொல்லுது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்ன வசனங்கள் நிறைவேறிட்டு இருக்கு. இப்போ திரளான காக்கா கூட்டங்கள்லாம் வருது, எல்லாமே பாக்குற. இன்னைக்கு நல்ல அவ்வளவு அழகான பகுதிகள், தேசங்கள் இன்னைக்கு எல்லாமே மண்மேடுகளாய் பிணங்களாய் குவிந்து கொண்டு வருகிறது. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு இருக்கு. அவர்தான் நித்திய தேவன், அவர் மட்டும்தான் மாறாதவரா இருக்கிறார். உலகம் மாறுது, மனுஷர்கள் மாறுகிறார்கள், எல்லாமே மாறுது. வற்றாத ஜீவ நதி ஐபிராத்து நதி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதேன்ல உருவான நதி ஐபிராத்து நதி, அந்த நதி கூட வத்தி போகுது. அப்ப பாருங்களேன், இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவன் ஜீவ நதி, ஆண்டவர் மட்டும்தான் ஜீவ நதியா இருக்கிறார். அவர் வற்றாது, அவருடைய அன்பு வற்றாது, அவருடைய நேசம் வற்றாது. அவர் நம்மை அழைத்து செல்லுகிற பாதை கொஞ்சம் சில நேரம் கடினமா இருக்கலாம், சில நேரம் அதாவது ஒரு தகப்பனை போல அன்பு செலுத்த வேண்டிய நேரத்துல அன்பு செலுத்தி, கண்டிக்கிற நேரத்துல கண்டித்து, நம்மை தண்டிக்கிற நேரத்துல தண்டித்து. ஆனால்தான் அவருக்கு தகப்பனை போல, அவர் சொல்ற தாயை போல, தகப்பனை போல தன்னை உருவகித்து அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். இன்றைய நாள்ல கூட நம்ம ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அதனால பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவிட்டு போகும்பொழுது தன்னுடைய வேலை வந்ததுன்னு சொன்ன பிறகு யோவான் 13:1 சொல்லும் பொழுது, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இன்னைக்கு முடிவு பரியந்தும் அன்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆனால் அவர் எந்த காலத்திலும் மாறாத தேவன். அதான் அந்த நல்ல ஒரு கீர்த்தனை பாட்டு உண்டு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அவர் என்ன, ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. நம்ம அதுதான், ஆதியும் நீர் தான், அந்தமும் நீர் தான், ஜோதியும் நீர் தான், சொந்தமும் நீர், எல்லாம் அவர் தான். அதனால அவரை நம்ம பற்றி கொள்வோம். அடுத்து மரித்திருந்து பிழைத்தவர் என்ற காரியத்திலிருந்து அடுத்த நாள் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முதல் வசனத்துல ஒரு 2 விஷயங்களை மட்டும் பார்த்தோம். சிமினாவை பத்தி ஒரு அறிமுகம், முந்தினவர் பிந்தினவர் மட்டும் பார்த்தோம். அடுத்த வரி கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வரியிலிருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே முந்தினவர் பிந்தினவர், எங்களுக்காக மரித்தவர் அப்பா. உமது அன்பு மாறாதது அப்ப, மரண பரியந்தமும் எங்களை நடத்துகிற அன்பா இருக்கிறது அப்ப. இதையெல்லாம் உணர்ந்து எங்களுடைய அன்பை, ஆதி அன்பை விட்டு விடாமல் உம்மை பற்றி கொள்ள எங்களை உதவி செய்யுங்கப்பா. அந்த கல்வாரி ரத்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். என் தேவனுடைய வல்லமையான கரம் எங்களை தொட்டு குணப்படுத்தி பலப்படுத்தி நடத்தட்டும் ஐயா. சில நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம் தகப்பனே. சில பாடுகள், வியாதிகள், வேதனைகள் வரும்பொழுது, ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? ஆனாலும் என் தேவன் சொல்லுகிறேன்,
இந்த வியாதிகள் மத்தியிலும் நீ என்னை துதி. இந்த வேதனைகள் மத்தியிலும் என்னை துதி. இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் துதி. இந்த குறைவுகள் மத்தியிலும் என்னை துதி. நீ என்னை நம்பும் பொழுது அந்த துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் ஒரு விடுதலையின் ஆவியானவராய் அந்த இடத்துல கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்பத்துல மட்டும் ஆண்டவரை தேடுகிறோமா என்று அல்ல, துன்பத்திலும் ஆண்டவரை தேடுகிறோமா என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவர் அநாதி தேவன். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த அன்புக்கு நாம் பாத்திரவானா என்பதை சில நேரங்களில் பரிசோதிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், அந்த பாத்திரவான்களை இருக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவை அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கேட்ட வசனங்கள் எங்களுக்கு ஜீவனாய் மாறட்டும் அப்பா. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து நிதானித்து எங்கள் ஆத்துமாவை அப்பா நாங்கள் ஸ்திரப்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் எண்ணங்களை அப்படியே ஓட விடாமல் ஸ்திரப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரோடு இணைந்து எங்கள் எண்ணங்கள் ஓடட்டும். உள்ளான மனுஷன் பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் எல்லா கனமும் உமக்கே ரட்சகன் நல்ல பிதாவே. ஆமென்.